படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு நீங்க பேசுனீங்களே, என்ன காரணம்னு முதலமைச்சர் அதான் கேட்டாங்க. அது பற்றி எதுவும் பேசல. அது எங்களுடைய கருத்து, அவ்வளவுதான். நாங்கள் 1999 பேசி வருகிற ஒரு கருத்து. அது இப்போதைக்கு சோசியல் சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகிறது. அந்த கோரிக்கையை நாங்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருப்போம். எந்த நேரத்தில் எப்போது எந்த கருத்தை, எந்த கொள்கையை அல்லது எந்த நிலைப்பாட்டை வலுவாக பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் பேசுவோம். தேர்தலுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப நாங்கள் நடத்துவது தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கைம்பெண்கள் கண்ணீர் சிந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கையைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகிறோம். எனவே இதை திசை திருப்பும் வகையில் தேர்தல் அரசியலோடு பிணைத்து பார்க்க வேண்டாம், இணைத்து பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் திமுகவுக்கு நேரடியாக அழைப்பு கொடுக்கல. பேசப்பட்ட விவரங்கள்ல இருந்து உங்க கருத்து எங்க கருத்து ஒன்றுதான். உங்க மாநாட்டில் எங்கள் தரப்பில் இருந்து 2 பேர் பங்கேற்பார்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த கருத்தில் உடன்படுகிறவர்கள் எங்கள் மாநாட்டில் பங்கேற்பதில் எங்களுக்கு எந்த ஆச்சரியம், எந்த தயக்கமும் இல்லை. இதெல்லாம் ஊடகங்களில் பேசப்படுகிற வெறும் மீடியா ஹைப், அவ்வளவுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், அவ்வளவுதான். அது தேர்தலுக்கு இன்னும் 15 மாசத்துக்கு மேல இருக்கு. 15 மாசத்துக்கு மேல இருக்கு. திமுக அதில் பங்கேற்பதாக கூறியிருக்கிறார்கள். இதற்கு பிறகு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்க பாக்குறோம். இது வந்து எல்லாருக்குமான பிரச்சனை. இது ஒரு கட்சிக்கான பிரச்சனை இல்ல, ஒரு கூட்டணிக்கான பிரச்சனை இல்ல. இது மக்கள் பிரச்சனை. யாரெல்லாம் மதுவிலக்கில் உறுதியாக இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொதுவான அறைகூவல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதை எலெக்ஷனோட முடிச்சு போட வேண்டாம். இது காமன் அப்பீல் ஃபார் ஆல். எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம், எல்லோரும் சேர்ந்து பேசுவோம். இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம். இந்திய ஒன்றிய அரசு எனக்கு இதில் எந்த பொறுப்பும் இல்லைங்கிற மாதிரி கண்டும் காணாமல் இருக்கிறது. இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் தீவிரமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் 4 மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் மதுபான வியாபாரம் அரசே முன்னின்று நடத்துகிறது. இதற்கு மத்திய அரசுக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? இது